ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மழையில் எல்லோரும் சேஃபாக இருங்க. மழையில் போகும்போது எல்லாம் பார்த்து போங்க. பாருங்கள், இங்கே எங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே வரல, நாங்கள் நடக்கிற வழியில் வந்துருச்சு. நாங்கள் எப்படி போகிறோன்னா இந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு அந்த சைடு போகிறோம். இதே மாதிரி தான் வருஷம் வருஷம் அந்த வீட்டுக்கு வந்து 3வது வருஷம் ஆக போகுது. 3 வருஷமாக இதே தான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு இந்த போர்ட்டிகோலேருந்து ஒரு வழி இருக்குது, அடுத்த ஃப்ளாட் இருக்குது, அவங்க காலியாக தான் இருக்குது. அதில் தாண்டி அந்த பக்கமாக சுற்றிட்டு வரணும். இப்போ வருஷம் இதோட 3வது வருஷம். நீங்கள் கேட்பீங்க, பள்ளத்தில் வீடு கட்டியிருக்கீங்க அதனால தண்ணி வருது. பள்ளத்துலலாம் இல்லைங்க, வீடு நல்லா தாங்க இருக்குது. எல்லாரும் மேடு ஏற்ற என்ன ஆகுதுன்னா பள்ளத்தை தேடி தண்ணி வருது. அதுக்கு என்னன்னா ப்ராப்பராக ட்ரைனேஜ் வசதி இல்லை. ட்ரைனேஜ் மீன்ஸ் இந்த மழைநீர் வடிகால் இருக்கு இல்லையா, அது இல்லை. அது இல்லாதனால தான் கொஞ்சம் மழை பெஞ்சாவே நிறைய தண்ணி நிற்கிது. மழைநீர் வடிகால் வசதி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் அதெல்லாம் போயிடும் இல்லைங்களா? என்ன பண்ணுறது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், எல்லாமே அனுபவிச்சு தானே ஆகணும். ஃபாரின்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கட்டமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கட்டமைப்பு கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம எல்லாருமே சூப்பராக இருக்கலாம். அப்படி தானே? அந்த பாருங்கள், எவ்வளோ தண்ணியில் அந்த பக்கமாக இருந்து வந்து அந்த சைடு வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட எனக்கு 3 நிமிஷம் ஆச்சுங்க. தாண்டி அந்த இதை தாண்டி வந்து சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு 5 நிமிஷம், 1 நிமிஷத்தில் வர வேவை 3 நிமிஷம் ஆகுது. என்ன பண்ணுறது? மழை இந்த 2 மாதம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்குன்னு மழை வராமல் இருக்க முடியுமா? மழை வரணும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதோட மழைநீர் வடிகாலோ இல்லை அதை மழைநீர் சேமிப்போ, அந்த மழைநீரை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறது யார்கிட்டங்க இருக்குது சொல்லுங்கள்? இதே மாதிரி தாங்க வருஷம் ஃபுல்லாக. அதோட 3வது வருஷம் நாங்கள் வீடு கட்டி 3வது வருஷம் தண்ணி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அந்த இதுவும் தாண்டி இருக்கும். ஃபுல்லாக 4 அடி 4.5 அடி போன வாட்டி அந்த பழைய வீடு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள், எவ்வளோ நேரம் சுற்றி இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் வர வழி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக தான் இருக்குது.